பிரைஸ் தி லார்ட். நான் டெபோரா. இயேசுவை மரவர்ணத்துல இருந்து இயேசுப்பா உங்களோட பேசுற வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தோட ஒரு ஸ்பெஷல் வேர்ட் வந்து சத்தியம்ன்றதான் இன்னைக்கு நான் எடுத்து உங்ககிட்ட பேச போறேன். ஒரு பர்சனோட என்ன அப்படின்னா, கொஞ்சம் நான் ஒரு மாசங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பர்சனை சந்திச்சேன். அந்த பர்சன் யாரு அப்படின்னா, எங்க சர்ச்சுக்கு கெஸ்டா ஒரு பாஸ்டர், மேபி அவங்கள பாஸ்டர் அம்மா சொல்லிக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு அன்னைக்கு கெஸ்டா சர்ச்ல பிரசங்கம் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சரி, நான் இவங்க மூலமா ஏசப்பா என்கிட்ட என்ன பேச போறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவளோட வெயிட் பண்ணும்போது அவங்க ஏஞ்சி ஸ்டேஜுக்கு போனாங்க. வித்தவுட் பைபிளோட போனாங்க, மைக் எடுத்தாங்க. அவங்க நியர்லி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு கோர்வையா அந்த வசனத்தோட அதிகாரத்தையும் சேர்த்து சொல்லி ஒரு 15 வசனத்துக்கு மேல சொல்லி எங்களோட பேசினாங்க. அவங்க கீழே இறங்கி வரும்போது எங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அவங்க எந்த மாதிரி பர்சன் அப்படின்னா, அவங்க பிளைண்டான பர்சன். அவங்களுக்கு கண்ணு தெரியாத ஒரு பர்சன். அவ்வளோ அழகா வசனத்தை ஒண்ணு கூட பிழை இல்லாம அப்படியே உள்வாங்கி அந்த வார்த்தைகளை சத்தியமா பேசினாங்க எங்க கூட. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்க போறேன். என்ன அப்படின்னா, சத்தியம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். வசனமே சத்தியம். வசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம நடக்கும் போது வசனம் பேசணும், உட்காரும் போது வசனம் பேசணும், மத்தவங்க பேசும்போது வசனம் பேசணும். அந்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம படிச்சு சில பேருக்கு ஒரு ஹாபிட் இருக்கும், படிச்ச வசனத்தை மனப்பாடம் பண்ற மாதிரி. சில பேர் இழுக்காம பைபிள் மட்டும் படிச்சுட்டே போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஹாபிட்டை இன்னில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், இன்க்ளூடிங் என்னையும் தான். என்ன அப்படின்னா, வசனத்தை படிக்கும் போது அது ஒரு வசனத்தையாச்சும் நம்ம அந்த நாள்ல மனப்பாடம் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஹாபிட்டை இன்னைக்கு பெற்றுக்கொண்டு ஜெபிக்கலாமா? வசனம் தான் சத்தியங்க, அது நம்ம பெற்றுக்கொள்ளணும். நன்றி தகப்பனே, நேற்றும் என்றும் மாறாதே அப்பா. இந்த வசனத்தை விட்டு நாங்க விலகக்கூடாது. உங்க வசனம் தான்ப்பா எங்களுக்கு சத்தியமே. எங்க வாழ்க்கையில தேவன் ஆண்டவரே ஒரு நாள் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.